Taste the Daily. இங்கு கூடியிருக்கும் அனைத்து விவசாய சொந்தங்களுக்கும் கட்சி சார்பற்ற அனைத்து பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அவிநாசி அத்திக்கடவு திட்டம் என்பது கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் தொடர் போராட்டம். 70 ஆண்டுகள் தொடர் போராட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த காணொளியை உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் வெற்றி பெற எவ்வளவு தூரம் நீண்ட நெடும் பயணம் சென்று உள்ளார்கள். சர்வசாதாரணமாக இந்த வெற்றி கிடைக்கவில்லை. இதை அனைவரையும் அறிய வேண்டும் என்பதற்காகவே இந்த காணொளி உருவாக்கப்பட்டுள்ளது. 1993 ஆண்டு டாக்டர் உதயமூர்த்தி ஐயா தலைமையில் பில்லூர் நோக்கி பாத யாத்திரை சென்ற போது எடுத்த படம். அதே ஆண்டு டாக்டர் உதயமூர்த்தி ஐயா தலைமையில் ஈரோடு முதல் கோயம்புத்தூர் வரை பாத யாத்திரை செல்ல ஆலோசனை கூட்டம் நடந்த போது எடுத்த படம். பின்பு 1999 ஆண்டில் அத்திக்கடவில் தண்ணீர் எடுக்கும் இடத்தை நமது குழுவினர் ஆய்வு செய்த போது எடுத்த படம். 1999 ஆண்டு டாக்டர் உதயமூர்த்தி ஐயா தலைமையில் சென்னிமலை முதல் வெள்ளியங்காடு வரை அவிநாசி அத்திக்கடவு திட்டம் விழிப்புணர்வு வாகன யாத்திரை தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்ற போது எடுத்த படம் இது. 2000 ஆண்டு திட்டம் நிறைவேற்ற கோரி பட்டினி போராட்டம் நடந்த போது எடுத்த படம் இது. அதே 2000 ஆண்டு சென்னை மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் அகாடமியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு 21 பஸ்ஸில் நமது பகுதியில் இருந்து அவிநாசி அத்திக்கடவு திட்ட ஆர்வலர்கள் கிளம்பிச் சென்று திட்டம் தொடர்பாக சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு தமிழக அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதே 2000ஆவது ஆண்டில் காரமடை, அன்னூர், பெரியநாயக்கம்பாளையம், SS குளம் உள்ளிட்ட வட்டார விவசாயிகளின் மாநாடு நடைபெற்றது. அதே 2000 ஆண்டு மீண்டும் நமது உறுப்பினர்கள் பாண்டியாறு, புன்னம்புலா நதிகளை ஆய்வு செய்த போது எடுத்த படம். நதிகளின் பிறப்பிடத்திற்கே சென்று ஆய்வு செய்து உள்ளார்கள். அதே 2000ஆவது ஆண்டில் அன்னூரில் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் நிறைவேற்ற கோரி கட்சி சார்பற்று மாபெரும் பேரணி நடைபெற்றது. அன்னூரில் அதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சி கூட்டத்திற்கும் இவ்வளவு கூட்டம் கூடியதில்லை. இவ்வளவு பொதுமக்கள் ஒன்று கூடி அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்றார்கள். எந்தவித முன்னேற்றமும் இல்லாததால் திரும்பவும் 2001 ஆண்டில் ராஜ்குமார் மன்றாடியார் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதற்கு என்ன தீர்வு என்று. அந்த நேரத்தில் தமிழக சட்டசபைக்கு எலெக்ஷன் தேதி அறிவிக்கப்பட்டது. ஆகவே 2001 ஆண்டில் அவிநாசி அத்திக்கடவு திட்ட குழு பொது வேட்பாளரை அவிநாசி தொகுதியில் வெற்றி வேட்பாளராக அறிவித்து கிராமப்புறங்கள் தோறும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் பெற்று தமிழகத்தையே திரும்பி பார்க்க வைத்தார்கள் நமது போராட்ட குழு உறுப்பினர்கள். இருந்தாலும் அரசிடமிருந்து இந்த திட்டம் தொடர்பான எந்த அறிவிப்பும் வரவில்லை. ஆனால் நமது போராட்ட குழு ஓய்ந்து போகவில்லை. கிராமங்கள் தோறும் மிக மிக தீவிரமாக விழிப்புணர்வு கூட்டங்கள், பிரச்சாரங்கள் ஈடுபட்டு வந்தார்கள். அரசிடமிருந்து நல்ல செய்தி வரும் என்று. இருந்தாலும் எந்த முன்னேற்றமும் நம்மளுக்கு ஏற்படவில்லை. இடையிடையே எத்தனையோ நடைபயணங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ விழிப்புணர்வு கூட்டங்கள் நடத்தியும் எந்தவித முன்னேற்றமும் நம்மளுக்கு சாதகமாக அரசிடமிருந்து வரவில்லை. திரும்பவும் 2005 ஆண்டில் கடையடைப்பு போராட்டம் அறிவித்து வெற்றிகரமாக செயல்படுத்தினார்கள் நமது போராட்ட குழு உறுப்பினர்கள். அரசு மௌனமாகவே இருந்தது. 2006 ஆண்டு மொட்டையடிக்கும் போராட்டம் அறிவித்தார்கள். அரசு அதுக்கு தடை விதித்தது. இருந்தாலும் தடையை மீறி 1001 பேர் மொட்டையடித்து திட்டம் நிறைவேற்ற கோரி ஊர்வலமாக சென்று மாபெரும் போராட்டம் நடத்தி அரசின் கவனத்துக்கு எடுத்துச் சென்றார்கள். அப்பவும் அரசு மௌனமாகவே இருந்தது. எந்தவித நல்ல அறிவிப்பும் நமக்கு கிடைக்கவில்லை. அதே ஆண்டு தமிழக சட்டமன்றத்துக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டது. நமது போராட்ட குழு ஒன்றிணைந்து மீண்டும் ஒரு பொது வேட்பாளரை சிலிண்டர் சின்னத்தில் நிறுத்தி தீவிரமாக பிரச்சாரம் செய்து அரசின் கவனத்துக்கு எடுத்துச் சென்றனர். ஆனால் அரசு அதற்கும் எந்தவித பதிலும் கொடுக்கவில்லை, செவியும் சாய்க்கவில்லை. இருந்தாலும் நமது போராட்ட குழு விடாமுயற்சியாக அடுத்த கட்டத்தை நோக்கி சென்றார்கள். அனைவரும் ஒன்று கூடி மிக தீவிரமாக சென்னிமலை முதல் வெள்ளியங்காடு வரை அதிதீவிரமாக பொதுக்கூட்டங்கள், பாத யாத்திரை என அனைத்து கிராமங்களுக்கும் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். மீண்டும் அரசிடமிருந்து நல்ல தகவல் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். அரசு மீண்டும் செவி சாய்க்கவில்லை. மீண்டும் நம் போராட்ட குழு சலித்து போகவில்லை. அனைவரும் ஒன்று கூடி ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு வெளியிட்டார்கள். 2016 ஆண்டு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் அறிவித்து செயல்படுத்தினார்கள். தமிழகம் முதல் வெளிநாட்டு வரை தலைப்புச் செய்தியாக ஆனது. ஐயா பழநெடுமாறன் உட்பட பல தன்னார்வர்கள் வந்து
இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இந்த போராட்டத்தினால் உலகையே திரும்பி பார்க்க வைத்தார்கள் நமது போராட்ட குழு உறுப்பினர்கள். அன்றைய ஆங்கில பத்திரிகை முதல் தமிழ் பத்திரிகை வரை அனைத்திலும் தலைப்புச் செய்தியாயிற்று இந்த செய்தி. இருந்தாலும் அரசிடமிருந்து எந்த முன்னேற்றமான தகவலும் வரவில்லை. பொய் வாக்குறுதி கொடுத்தார்கள். அதை நம்பி போராட்டத்தை கைவிட்டார்கள் நமது போராட்ட குழு உறுப்பினர்கள். மீண்டும் ஏமாற்றமே மிஞ்சியது. 2016க்கு பின்பு தமிழக அரசில் சில பல மாறுதல்கள் நடந்தது. அப்பொழுது ஆபத் பாந்தவனாக நமது முதல்வர் ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றார்கள். பல இன்னல்களுக்கு இடையில் பொறுப்பேற்ற எடப்பாடி ஐயா அவர்கள் நிறைய நல்ல திட்டங்களை அவரது ஆட்சி காலத்தில் அறிவித்தார். அதன்படி 2019ஆம் ஆண்டு சிறப்பான ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் திரு எடப்பாடி அவர்கள். 7 சட்டமன்ற தொகுதி, 3 மாவட்ட மக்கள், சுமார் 50 லட்சம் பேர் மற்றும் கோடான கோடி கால்நடைகள் பயன்பெறும் இந்த மாபெரும் அவனாசி அத்திக்கடவு திட்டத்துக்கு ஒப்புதல் வழங்கி 1600 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும் என்று சட்டசபையில் பிரகடனம் செய்தார். இந்த அறிவிப்பு வெளியானதும் நமது போராட்ட குழு உறுப்பினர்கள், நமது பகுதி மக்கள் அனைவருக்கும் அளவற்ற மகிழ்ச்சி, எவ்வளவு சந்தோஷம், அதை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அப்பப்பா, எத்தனை போராட்டங்கள், எத்தனை நடைபயணங்கள், கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள் விடாமுயற்சியாக போராடிய மக்களுக்கு இச்செய்தி காதில் தேனாய் வந்து பாய்ந்தது. அனைவரும் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள். இந்த நிகழ்வை பெரும் விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். இதோ அந்த இனிமையான தருணம் அமைந்துவிட்டது. அவிநாசி அத்திக்கடவு திட்ட போராட்ட குழுவின் சார்பாக இந்த 70 ஆண்டுகள் தொடர் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த விவசாய பெருங்குடி மக்கள், பொதுமக்கள், கட்சி சார்பற்ற ஆதரவு தெரிவித்த அனைத்து நண்பர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். இந்த மகத்தான திட்டத்தை நிறைவேற்ற காமராஜருக்கு பின் வந்த எல்லா முதல்வர்களுக்கும் அருமையான வாய்ப்பு இருந்தது. இருந்தும் யாருக்கும் அந்த கொடுப்பினை இல்லை. நமது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு அந்த அரிய வாய்ப்பு எப்படி அமைந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி ஐயா கடவுளால் அனுப்பப்பட்ட இறைதூதராக இருக்குமோ? எனக்கு என்னவோ அப்படித்தான் இருக்கும் என்று தோன்றுகிறது. ஏனென்றால் இந்த தொடர் போராட்டத்துக்கு வயது கிட்டத்தட்ட 70 ஆண்டுகள். ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட அதை ஒத்தே வயது உள்ளது. நமது முன்னோர்கள் இறைவனை வேண்டி இந்த போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது கடவுள் அவர்கள் இப்போது உள்ளவர்களுக்கு யாருக்கும் அந்த கொடுப்பினை இல்லை, அப்பா நானே புதிதாக ஒரு அவதாரத்தை அனுப்பி வைக்கிறேன் என்று நமது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை இந்த பூமியில் அவதரிக்க வைத்து இந்த சிறப்பான பணியை செய்ய அனுப்பி வைத்தார் என்பதே நிதர்சனமான உண்மை என்று நாங்கள் எல்லோரும் ஆழ்மன உணர்வு பூர்வமாக உணர்கிறோம். நீங்கள் எங்களுக்கு கடவுளின் அவதாரமாகத்தான் தெரிகிறீர்கள் ஐயா. நீங்கள் பல்லாண்டு நீடூடி வாழ வேண்டும் ஐயா. எடப்பாடி ஐயா செய்த சாதனை அது மட்டுமே அல்ல. இங்கே ஒரு முக்கியமான பதிவை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நமது முப்பாட்டன் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்தில் குடிமராமத்து பணி துவங்கப்பட்டு வீட்டுக்கு ஒருவர் வந்து குளம் வெட்டுவது, குளம் குட்டைகளை தூர்வாருவது என மிகச்சிறப்பான பணிகளை செய்து நீர்நிலைகளை நன்றாக பாதுகாத்து வந்தார்கள். அதன் பின் எத்தனையோ படையெடுப்பு, ஆட்சி மாற்ற முறையில் என அந்த சிறப்பானதொரு குடிமராமத்து பணி என்பது நின்று போயிற்று. ஏன் மறந்தே போயிற்று. இந்த தலைமுறை மக்களுக்கு குடிமராமத்து என்றால் என்னவென்றே தெரியாது. அந்த அளவுக்கு தான் அந்த திட்டம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான குடிமராமத்து பணியினை நமது எடப்பாடி பழனிசாமி ஐயா முதல்வர் ஆன பின் மீண்டும் அத்திட்டத்துக்கு உயிர் கொடுத்து துவக்கி வைத்தார். நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்ற வள்ளுவனின் குரலுக்கேற்ப தனது ஆட்சி காலத்தை பொற்காலமாகவே மாற்றியுள்ளார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்து இத்தனை ஆண்டுகள் தொடர் போராட்டம், தனது குடும்பம், தொழில் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு விடாமுயற்சியாக இந்த போராட்டத்தில் பங்கு பெற்ற அனைவரும் தியாகிகள்தான். எப்படி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சுதந்திரம் பெற்று தந்தார்களோ நாம் அவர்களையெல்லாம் தியாகி என்று சொல்கிறோமே, அதுபோல நீங்களும் அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தின் போராட்ட தியாகிகள் என்பதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை. ஏனென்றால் அவ்வளவு நீண்ட நெடிய போராட்டம் இது. இந்த பூமி உள்ளவரை உங்கள் போராட்டம் நினைவு கூறப்படும். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர்கள் கோடி. மக்கள் மனதிலும் வரலாறுகளிலும் காலம் கடந்தும் சில பேர்தான் நிற்பார்கள், நினைவு கூறப்படுவார்கள். எப்படி கல்லணை கட்டிய மாமன்னன் கரிகால் சோழனையும் நீண்ட தூரம் வாய்க்கால் வெட்டிய காளிங்கராயனையும் பல 100 ஆண்டுகள் கழித்தும்
இன்னும் நினைவு கூறப்படுகிறார்களோ அதுபோல இனி எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களும் நினைவு கூறப்படுவார். அவிநாசி அத்திக்கடவு கூட்டமைப்பின் சார்பாகவும் பகுதி விவசாய பெருங்குடி மக்களின் சார்பாகவும் மற்றும் பொதுமக்களின் சார்பாகவும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நீர் இருக்கும் வரை நீர் இருப்பீர், உமது பேர் புகழ் இருந்து கொண்டே இருக்கும் எடப்பாடியாரே. நன்றிகள் ஐயா, கோடி கோடி நன்றிகள் ஐயா. இன்று நடைபெறுகின்ற இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் திட்டமானது பல ஆண்டுகளாக நாங்கள் எல்லாம் முயற்சி பண்ணி கொண்டு பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தோம். அன்னூரிலே 4 தடவையாக ஒரு உண்ணாவிரதங்கள்லாம் இருந்திருந்தோம். அதே சமயத்தில் அவிநாசி மற்றும் மற்ற பல்வேறு இடங்களில் நாங்கள் ஒரு குரூப்பாக இருந்து இந்த விவசாய சங்கத்தின் சார்பாக மகிழ்ச்சியாக நாங்கள் போராட்டம் நடத்தி கொண்டிருந்தோம். இந்த திட்டமானது நமது முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய மாண்பு எடப்பாடி அவருடைய முயற்சியிலே இந்த திட்டம் அருமையான செயல்பட்டு வந்தது. எனவே அதற்காக அவருக்கு ஒரு பெருமான நன்றி தெரிவிக்கும் வகையிலே இந்த அன்னூர் வட்டாரத்தில் இன்று கஞ்சப்பள்ளி கிராமத்தில் அவருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கும் கூட்டமானது மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திட்டத்தில் எந்த விதமான அரசியல் கிடையாது. எல்லாரும் இணைந்து மற்ற எல்லா கட்சிகளுமே விவசாய சங்கங்களுமே மற்ற எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இருந்து அவருக்கு ஒரு மரியாதை செலுத்துகின்ற வகையில் இன்று இந்த விழாவானது சிறப்பாக நடைபெற்றுகின்றது. எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் எடப்பாடி அண்ணார் அவர்களுக்கு மிக அன்புடன் பணிவுடனும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய மக்கள் கண்ணீரை பார்த்தவர்கள் இன்று தண்ணீரை பார்க்கிறார்கள் என்றால் இதற்கு காரணம் நமது முன்னாள் முதலமைச்சரும் பாசமிகு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் காரணம் இங்கெல்லாம் தண்ணீருக்கு என்ன செய்வது என்று சொல்லி கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற காலத்தில் விவசாயம் பண்ண முடியாமலே மற்றும் பொதுமக்கள் எல்லாம் தண்ணீருக்கு கஷ்டப்பட்டிருந்த காலங்கள் போய் இது 70 வருட கால போராட்டங்கள். இந்த போராட்டங்களில் எத்தனையோ பேர் இழப்பை சந்தித்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் தங்களுடைய குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள், தன்னை இழந்திருக்கிறார்கள், சில பேர் இறந்தும் இருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது எங்கு பார்த்தாலும் 4 அடி கீழே இருந்த தண்ணி இப்போ 80 அடிக்கு மேலே குளம் குட்டைகளெல்லாம் நிறைந்திருக்கிறது. மக்கள் மனமும் குளிர்ந்திருக்கிறது. காரணம் என்றால் நமது எடப்பாடி ஐயா அவர்களுடைய முதல் திட்டம்தான் காரணம். அன்று காமராஜர் அவர்கள் அன்று டேமை திறந்து வைத்தார்கள். இன்று நமது ஐயா அவர்கள் இன்று நமக்கு அத்திக்கடவு திட்டத்தை திறந்து வைத்து நமக்கெல்லாம் கண்குளிர பார்க்க வைத்து மிக செழிப்பான பகுதியாக மாற்றியிருக்கிறார்கள் என்றால் நமது மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி ஐயா என்பதை நாங்கள் நன்றி கூறுகிறோம். அவர்களை இருக்கிற அளவு உயிரிழ வரைக்கும் எங்களுடைய சமுதாயம், இந்த கொங்கு சமுதாயம் மறக்காது அவரை எங்களும் நினைவு வைத்திருப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி. பரதநாட்டிய நினைவு பரிசு வழங்க
வாழ்த்துக்கள் குழந்தைகளே. இப்பொழுது பவளக்கொடி கும்மி கலைக்குழு அறக்கட்டளை சார்பாக மூத்த ஆசிரியர் அருணாச்சலம் அவர்கள் வரவில்லை. இணை ஆசிரியர் ஹரிஷ் பாலன் அவர்களும் இணை ஆசிரியர் கார்த்திக் அவர்களும் கோவை மண்டல பொறுப்பாளர் பேபி பாலன் அவர்களும் மகாபாரதத்தின் ஒரு பகுதியான அள்ளி மகாராணியின் மகன் புலேந்திரனுக்காக பவளரதம் எடுக்க போகும் அந்த காட்சியை இப்பொழுது பவளக்கொடி கும்மியாக நமக்கெல்லாம் வழங்க இருக்கிறார்கள்.
ஹலோ செக். ஹலோ அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலம் தீர்வு கொடுத்த மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவிற்கு வருகை புரிந்துள்ள கட்சி சார்பற்ற பொதுமக்கள், முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், விவசாய சங்கத்தை சார்ந்த விவசாயிகளுக்கும் அனைவருக்கும் பவளக்கொடி கும்மி கலைக்குழு அறக்கட்டளையின் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, அந்த தில்லையில் மாபெரும் பாதம் நோக்கி மண்ணு சிற்றம்பலத்துள் ஆதையும் முடியுமுள்ள அற்புத தனிக்குத்தாடும் அம்பலவாணன் பொன்னார் திருவடிகளையும், ஆயக்கலை 64 முதன்மை கலையான இந்த நடன கலையை பயிற்றுவித்த என் ஆசிரியர் பொன்னார் திருவடிகளையும், நான் அன்றாடு வணங்கும் முருகப்பெருமானின் பொன்னார் திருவடிகளையும் வணங்கி முதல் முழு விநாயகர் துதியோடு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். திரிபுரம் எரித்தோன் மைந்தன் தேவனே கரிமுகத்தோன் வரிசையாய் ஒற்றை கொம்பன் வல்லலே உமை துதிக்க பெருமையாய் நடனம் புரியும் பெருச்சாளி மீதிலேறி தரசடி விநாயகரை அன்புடன் துதி செய்வோம் நாமே. அரசடி விநாயகரை அன்புடன் துதி செய்வோம் நாமே.
முந்தியோதித்தவனே மூவா எங்கள் முக்கண்ணன்னார்தன் மகனே வாதையார் தன்னே நன்னம் தானே நன்னே நாம் நன்னம் தானே நான் நன்னே அதையா கந்தருக்கு மூத்தவனே தேவா எங்கள் கட்சி கணபதியே வாதையார் தன்னே நன்னம் தானே நன்னே நன்னம் தானே நான் நன்னே அதையா முருகனுக்கு மூத்தவனே தேவா முக்கண்ணன்னாரன் மகனே வாதையார் தன்னே நன்னம் தானே நன்னே நன்னம் தானே நான் நன்னே அதையா கரகம் பிறந்ததம்மா மாறி கண்ணன்னூர் மேடையிலே தேவி அதையார் தன்னே நன்னம் தானே நன்னே நன்னம் தானே நான் நன்னே அதையா ஒன்னாங்கரகமம்மா மாறி ஓசையிடும் பொன்கரகம் தாயே அதையார் தன்னே நன்னம் தானே நன்னே நன்னம் தானே நான் நன்னே அதையார் ரெண்டாங்கரகமம்மா மாறி அது நளினமான பொன்கரகம் தாயே அதையார் தன்னே நன்னம் தானே நன்னே நன்னம் தானே நானே நன்னே அதையா குந்தியம்மாள் பெற்றெடுத்த பாலியே குலமணிகளை வரம்மா தாயே அதையார் தன்னே நன்னம் தானே நன்னே நன்னம் தானே நானே நன்னே அதையா தருமர் பீமர் நகுல சகாதேவ அது தனக்கிளையான் அர்ஜுனன் தான் பாரு அதையார் நன்னே நன்னம் தானே நன்னே நன்னம் தானே நானே நன்னே அதையா 65 ஆண்டு காலமாக இந்த கோரிக்கையை வைத்தோம் நாமோ அதையா தன்னே நன்னம் தானே நன்னே நன்னம் தானே நானே நன்னே அதையா அந்த கோரிக்கை நிறைவேற்றியது யாரு நம்ம எடப்பாடி ஐயா தானே பாரு அதையார் தன்னே நன்னம் தானே நன்னே நன்னம் தானே நானே நன்னே அதையா தன்னே நன்னம் தானே நன்னே நானே 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 நன்னே அதையார் தன்னே நன்னம் தானே நன்னே நன்னம் தானே நானே நன்னே வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா மருதமலை ஆண்டவனுக்கு அரகரோகரா தண்டவாணி என்னும் கொண்டாடும் காவடிகள் அண்டமெல்லாம் மாட்டமே எனது ஐயனை கொண்டாடும் என் கூட்டமே அதையார் நம் நானம் தானே நானம் தானம் என்னாரியே நன்னா பூரன்னானாம் தானம் என்னாரியே நன்னா அதையா பாரத தமிழ்நாட்டில் பாடி சுகம்பெற பவளக்கொடி அட்டமை பாடி மகிழ்ந்திடுவோம் அதையார் நம் தானம் தானம் என்னாரியே நன்னா பூரன்னானாம் தானம் என்னாரியே நன்னா அதையா
பாடிடு அதையர் நன்னானம் தானானம் தானம் என்னானானம் தானம் என்னாரே நன்னா நன்னானாம் தானம் என்னாரே நன்னா நானம் தானம் தானே நானம் தானே நானே நன்னா நானாம் தானே நானே நன்னா அதையர் நன்னானம் தானானம் தானம் என்னானானம் தானம் என்னாரே நன்னா நன்னானாம் தானம் என்னாரே நன்னா யோங்க வையகம் முழுதும் நாடி இங்கினாவள கொடியின் இனினா சரித்திரத்தை புங்க மகாதன் பாட புயல்வனன் அருகனானார் துங்க இங்கரனின் பாதம் துதி செய்வோம் நாமே அந்த துங்க ஐங்கரனின் பாதம் துணை செய்வோம் நாமே கற்பூர நாயகியே கனகவல்லி தாயே கனகவல்லி கனகமாயிகரு மாரியம்மா அதையார் அண்ணானம் தானே நானே நன்னே தனம் நானே நன்னா தனம் தானானம் தானே நானே நன்னா அதையா துள்ளியே எங்கள் முன்னே வாரும் அம்மா அம்மா வாரும் அம்மா அம்மா தூயவளே என் தாயே மாரியம்மா அதையார் அண்ணானம் தானே நானே நன்னே தனம் நானே நன்னா தனம் தானானம் தானே நானே நன்னா அதையா பச்சை நல்ல பட்டோடு தீ மாரியம்மா மாரியம்மா அம்மா மகராசி எங்க முன்னே வாரும் அம்மா அதையார் அண்ணானம் தானே நானே நன்னே தனம் நானே நன்னா தனம் தானானம் தானே நானே நன்னா அதையா மஞ்ச நல்ல பட்டோடு தீ மாரியம்மா அம்மா மாரியம்மா அம்மா பத்துனியே எங்க முன்னே வாரும் அம்மா அதையார் அண்ணானம் தானே நானே நன்னே தனம் நானே நன்னா தனம் தானானம் தானே நானே நன்னா அதையா தன்னானம் தானே நானே நன்னா தன்னம் தானே நன்னா தன்னம் தானானம் தானே நானே நன்னா அதையார் அண்ணானம் தானே நானே நன்னே தனம் நானே நன்னா தனம் தானானம் தானே நானே நன்னா சீர்தலைக்க கார்பொலியோம் ஜன்னல் விலை நாடு அங்கு சேர்ந்திருக்கும் மனைவி மக்கள் கொட்டமதில் ஆட்டம் அதையார் தன்னே நன்னம் தானே நன்னாம் தனம் தனம் தானே நானே நன்னாம் தனே நன்னா அதையாமேட்டு காலனி முதல் விளையும் பயிர் துவங்க அந்த விளையும் பயிர் கிளை கிளைத்து மணி பிடித்து ஓங்க அதையார் தன்னே நன்னம் தானே நன்னாம் தனம் தானே நானே நன்னாம் தனே நன்னா அதையாமாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல்ல காலி கட்டி போரடிக்கும் மலகான மதுரை அதையார் தன்னே நன்னம் தானே நன்னாம் தனம் தானே நானே நன்னாம் தனே நன்னா அதையா அண்ணங்குயில் பேடைகள்லாம் அது சுரம்பாடும் மங்கையல்லி பெயரை சொன்னால் நின்று விளையாடோ யார் தண்ணி நன்னம் தானே நன்னாம் தானே நன்னம் தனம் தானே நானே நன்னாம் தானே நன்னா அதையா குண்டி அம்மா பெற்றெடுத்த குளமணிகளைவர் எங்கே குரு குலத்தை விளக்க வந்த தர்மர் தம்பி நாள்வர் யார் தண்ணி நன்னம் தானே நன்னாம் தானே நன்னம் தனம் தானே நானே நன்னாம் தானே நன்னா அதையா மாமரத்து குயில்கள் எல்லாம் மதன கவி வாடும் மங்கையல்லி பெயரை சொன்னால் நின்று கவி வாடும் யார் தண்ணி நன்னம் தானே நன்னாம் தானே நன்னம் தனம் தானே நானே நன்னாம் தானே நன்னா காலில் கட்டி சாமிகளை வேண்டி நாங்கள் கருத்துடனே அடி வரோம் சபையை வணங்கி யார் தண்ணி நன்னம் நானே நன்னாம் தானே நன்னம் தனம் தானே நானே நன்னாம் தானே நன்னா அதையா தன்னே நன்னாம் தானே நன்னாம்
அவளுத்தியோகம் பார்க்கும் கோமாலங்கினி வாடி இத்தினை விசாரிக்கும் வழக்குகள் உண்டோடி நன்னாம் தன்னன்னாம் தானே நன்னே நானன்னாம் தானானம் தானே நன்னே நானே நன்னே நானன்னா அம்போதியை ஆளுகின்ற அள்ளி மகாணியே அம்போவின் வழக்கொன்றில்லை வார்த்தை சொல்வேன் கேளுங்க நன்னாம் தன்னன்னாம் தானே நன்னே நானன்னாம் தானானம் தானே நன்னே நானே நன்னே நானன்னே மாதம் போன்று மாறி வெய்து மானிடஞ்சலித்ததா விளையும் சென்னல் பயிர்கள் எல்லாம் திறப்போடு வளர்ந்ததா நன்னாம் தன்னன்னாம் தானே நன்னே நானன்னாம் தானானம் தானே நன்னே நானே நன்னே நானன்னா மாதம் ஒன்று மாறி பெய்து மானிடஞ்சலித்தது விளையும் சென்னல் பயிர்கள் எல்லாம் திறப்போடு வளர்ந்தது நன்னாம் தன்னன்னாம் தானே நன்னே நானன்னாம் தானானம் தானே நன்னே நானே நன்னே நானன்னா அன்ன சத்திரங்களில் பின்னமில்லாமல் சாதம் சிறப்புடன் நடக்கின்றதா சொல் சொல் மந்திரே நன்னாம் தன்னன்னாம் தானே நன்னே நானன்னாம் தானானம் தானே நன்னே நானே நன்னே நானன்னா அன்ன சத்திரங்களில் பின்னமில்லாமல் சாதம் அன்புடன் நடக்கின்றது எங்கள் மகாராணியே நன்னாம் தன்னன்னாம் தானே நன்னே நானன்னாம் தானானம் தானே நன்னே நானே நன்னே நானன்னா தெய்வகலையங்கள் தினந்தோறும் பூஜைகள் கண்டிப்பாய் நடக்கின்றதா சொல் சொல் மந்திரே நன்னாம் தன்னன்னாம் தானே நன்னே நானன்னாம் தானானம் தானே நன்னே நானே நன்னே நானன்னா காலை மாலை உச்சி வேலை 6 காலம் பூஜைகள் அன்புடன் நடக்கின்றது எங்கள் மகாராணியே நன்னாம் தன்னன்னாம் தானே நன்னே நானன்னாம் தானானம் தானே நன்னே நானே நன்னே நானன்னா லைன் 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 கண்மணியே நீ ஆளுக மகனே கண்மணியே நீ ஆளுக அப்படியே. அந்த காரணத்தை சொல்லுமாடா கட்டழக என் மகனே ஏதையார் நன்னே நன்னம் தானே நன்னா நன்னம் தானே நன்னே நானே நன்னா அப்படி நன்னம் தானே நானே நன்னாம் தானே நானே நன்னா அதையா கண்ணில் தண்ணீர் விடுவதென்ன மகனே கண்ணில் தண்ணீர் விடுவதென்ன அப்படியே. அந்த காரணத்தை சொல்லுமாடா கட்டழகா என் மகனே ஏதையார் நன்னே நன்னம் தானே நன்னா நன்னம் தானே நன்னே நானே நன்னா அப்படி நன்னம் தானே நானே நன்னாம் தானே நானே நன்னா அதையா யாரும் உன்னை அடித்தாரா மகனே யாரும் உன்னை அடித்தாரா அப்படியே. உன்னை அமர் பொருதி கொள்வாரா என்னிடத்து கொள்ளுமாறா ஏதையார் நன்னே நன்னம் தானே நன்னா நன்னம் தானே நன்னே நானே நன்னா அப்படி நன்னம் தானே நானே நன்னாம் தானே நானே நன்னா அதையா மாமதுரையாலோ மல்லி அப்படியே. நான் மாமதுரையாலோ மல்லி இந்த மங்கையல்லி நாம் இருக்க மைக்கம் கொல்லாலாகோ மாறா ஏதையார் நன்னே நன்னம் தானே நன்னா நன்னம் தானே நன்னே நானே நன்னா அப்படி நன்னம் தானே நானே நன்னாம் தானே நானே நன்னா அதையா யாரும் என்னை அடிப்பாரில்லை அப்படியே. தாயே யாரும் என்னை அடிப்பாரில்லை என்னை அமர் பகுதி கொள்வாரில்லை என்னோடைய அன்பு தாயே ஏதையார் நன்னே
Check.